மூக்கரட்டை வெரைட்டியில் இருக்கக்கூடிய சாரணி கீரை. இன்னைக்கு நிறைய பேர் தொடர்ந்து நிறைய மருந்துகள் உணவுல தினம் எடுத்துட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய சிறுநீரகம் அதிக அளவு பாதிப்புக்கு உள்ளாயிடுச்சு. சிறுநீரக பாதிப்பு அதிகமாயிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு டயாலிசிஸ்க்கு போகிறவங்களோட அளவும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. யூரியா, கிரியாட்டினைன் இதெல்லாம் வடிகட்டுற தன்மை நம்மளுடைய சிறுநீரகங்கள்ல நம்மளுடைய ஃபாஸ்ட் ஃபுட்டு, நிறைய மசாலா வெரைட்டி, கிரேவி, மொறுமொறுன்னு வறுத்த ஃப்ரை ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட்றதுனால சிறுநீரகத்தோட வடிகட்டுற தன்மை ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்த மூக்கரட்டை வெரைட்டியான சாரணிக்கீரை இல்லைன்னா மூக்கரட்டை இதில் ஏதாவது ஒன்று நம்ம கூட்டு வகையாகவோ இல்லை இதோட அந்த இலை, தலை, வேறு எல்லாத்தையும் சேர்த்து தூள் தூளாக வெட்டி டீ மாதிரி கொதிக்க வச்சு குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா சிறுநீரக செயலிழப்பு மற்றும் சிறுநீரக பாதிப்பு, கல் வர்றது, வடிகட்டுற தன்மை குறைஞ்சி போய் கை காலில் வீக்கம் வர்றது, இது எல்லாத்துலேருந்தும் எளிய முறையில் நிறைய பேர் இதை கலையாக பிடுங்கி எறிகிறாங்க. இல்லைன்னா இன்னைக்கு ரவுண்ட் அப் மாதிரி வச்சு இந்த மண்ணை வீணாக்கி மலடாக்குனது மட்டும் இல்லாமல் மனுஷாலையும் மலடாக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய கலைக்கொல்லிகளை பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி நல்ல பொருள் அந்த மண்ணுக்கு என்ன சத்தம் கொடுக்கணுமோ அதை தான் கலையாக அந்த மண் உற்பத்தி பண்ணுது. அந்த ஒரு சிறிய புரிதல் இல்லாமல் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் அழிச்சிட்டு மண்ணுக்கான சக்தி இல்லாமல் போச்சு. இன்னைக்கு மனிதனுக்கான சக்தியும் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ இந்த இலைகள் எங்கே கிடைச்சாலும் பயன்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு கேட்டுக்கிறோம். இதுவும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சுமதி ஃபிசியோதெரபி கிளினிக், அரியலூர், 9443807475. வாழ்க வளமுடன். ஆரோக்கியமாக வாழ்வோம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.